கோகுல் ரெஸ்டாரண்ட் விரிவாக திறந்து வைக்கப்படுகிறது. நன்றி. ஏன்னா நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பகுதியினுடைய செயலாளர் ஐயா அவர்கள் கூட வந்து இந்த அற்புதமான ஸ்ரீ கோகுல் உணவகத்தை திறந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பல்வேறு கிளைகள் அவங்க திறந்து தமிழ்நாடு அல்லாமல் வெளிநாடுகளிலும் திறந்து, அதாவது இந்த அற்புதமான உணவு சேவைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா அற்புதமான உணவுகளை கொடுக்கும் பொழுது அந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டா நமக்கு திருப்தியாக இருக்குது, வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வாழ்த்துவாங்க. அதனால நம்மளுடைய ஹோட்டல் வந்து இன்னும் மிகப்பெரிய லெவலில் வளரணும்னு சொல்லி இந்த அற்புதமான நல்ல நாளில் அவர்களை வாழ்த்தி இதை திறப்பதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கோகுல் ஹோட்டலுடைய நிறுவனருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இளையராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் பழக்க உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அருமை நண்பர் என்னுடைய ஜி தமிழ் புகழ் எட்வின் அவர்கள் வந்திருக்காரு உங்களுக்காக பாடுவதற்காக. இளையாவுக்கு ரொம்ப நண்பர் அவர். ஆமாம், அதேமாரி பாடிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக ஒரு முருகர் பாடல் ரீதம் ரிஹர்சல் ஸ்டுடியோ அவர்களுக்கு நன்றி. ஒரு பாடல் முருகர் பாடல் பாடி நிகழ்ச்சியை தொடங்குவோம். சொல்லாத நாளில்லை சுடர்மிகு வடிவேலா, சுவையான ரொம்ப பாட்டு வேணாம் மச்சான் வேணாம் அந்த பாட்டுக்கு பிடிக்குமா? இப்போ அவங்களுக்காக பிரியங்கா உங்களுக்காக இந்த பாடல் டெடிகேட் பண்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதமா உங்களுடைய கோகுல் ஸ்ரீ உணவகம் வந்து சிறப்பாக இன்னைக்கு திறக்கப்பட்டது மகளிர் தினத்தன்னைக்கு. உங்களுடைய அங்கேருந்து உங்களுடைய வாழ்த்துக்களோடு பாடின பாடல் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தின நல்ல நாளில் வந்து குன்றத்தூர் ஸ்ரீ மேத்தா நகரில் வந்து ஒரு சிறப்பான ஸ்ரீ கோகுல் உணவகத்தை வந்து இன்றைக்கி திறந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது ஐயா தான் ஹோட்டலினுடைய கோபிநாத் சார். உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்க, அவங்க ஐயா வந்து துபாயில் வந்து இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் நடுத்தர மக்கள் வந்து எப்பொழுதும் வந்து சிறப்பான உணவுகளை சாப்பிட்ணும், அவங்க வீட்டில் சாப்பிட்ற உணவு மாதிரி சாப்பிட்ணும், குறைந்த விலையில் வந்து அவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட இன்றைக்கி இந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு இவங்களுடைய குடும்ப சப்போர்ட்டோட, அதாவது இவங்களுடைய மனைவி குழந்தைகள் அவங்களுடைய சப்போர்ட்டோட இந்த ஹோட்டலை வந்து திறந்திருக்காங்க. அதோடு இல்லாமல் இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் வந்து அவங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மெயினாக எதுக்காக இது செய்கிறாங்க அப்படின்னா, மகளிர் தினத்தை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மகளிர்களுக்கு வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ரீயாகவே உணவு கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா நாள்லேயும் வந்து நம்ம உணவுகள் கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல நாளில் மகளிருக்காக வந்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் நான் வந்து கலந்துக்கிட்டதில் இன்னும் மகிழ்ச்சி. மெயினாக வந்து நம்முடைய இளையராஜா அவர்களுக்கு பெரிய நன்றி. அவர் வந்து எழுத்து உலகத்திலும் சரி, அதே நேரத்தில் இந்த உணவு உலகத்திலையும் சரி சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காரு. நிறையா ஹோட்டலுக்கு வந்து அவர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஸ்ரீ கோகுல் ஹோட்டலுக்கும் வந்து அவர் சிறப்பாக இன்றைக்கி வந்து இந்த பிரம்மாண்டமான இந்த நிகழ்வை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத திமுக அகற்றும்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து திமுக ஆட்சி வந்து இந்த ஆட்சி சரியா நடக்கலையா? இதை பற்றி உங்க கருத்து என்ன? இல்லை, அரசியல் நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக வராது. அதனால் அவங்க தலைவர்களுடைய கருத்துக்களை வந்து அவங்கள்ட்டே தலைவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து மக்களை பாட்டு பாடி அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த மகளிர் தினத்தில் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும்
நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும், மகளிர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்ம அந்த உலகத்தை பார்க்குறோம்னாக்கா இன்றைக்கி தாய்மார்கள் தான். அந்த தாயை போற்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் அவங்க சாதிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து, ஹெலிகாப்டர் ஓட்டுறதுலேருந்து, கப்பல்லேருந்து எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் அவங்களுடைய சாதனைகள் தான் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட சாதனை பெண்மணிகளுக்கு வந்து வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம். பாதுகாப்பும் இருக்கிறது மகிழ்ச்சி தான். அதே பாலியல் குற்றங்களும் அதிகமாக நடந்துட்டு வருது சார். அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரசாங்கம் தான் இது எல்லாம் சரி பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக மேக்சிமம் வந்து எல்லாமே சிறப்பாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது 1, 2 அங்கே நடக்கும் பொழுது அதை வந்து அதையும் சரி கரெக்டாக நடக்கிற அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும், செஞ்சுக்கணும். இசைஞானி இளையராஜா வந்து சிம்பொனியில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறது. ஆமாம், சினிமா துறையில குறிப்பாக உங்களுடைய துறைக்கு வந்து பெருமைக்குரிய. ஆமாம், அது நம்ம துறைக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பெருமை தான். ஏன்னா இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் அவருடைய பாடல்கள் தான். அவருடைய பாடல்களை கேட்டு தான் நம்ம வந்து உற்சாகம் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு காதல் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு தாயை பற்றி பாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு உறவுகள் இருந்தாலும் சரி, நண்பனுக்காக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவருடைய இசை தான். எல்லா பாடல்களும் நம்ம கேட்டு ரசிக்கிறோம். அதனால் ஐயா வந்து நேற்றே நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அவருக்கு வாழ்த்து சொல்லி. அதனால் இன்றைக்கி உண்மையிலேயே அவர் சிம்பொனி பண்ணுறது வந்து உலகத்துக்கே பெருமை, நம்ம நாட்டுக்கு முக்கியமாக பெருமை. இது வந்து நம்மளுடைய நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். ஐயாவுக்கு வாழ்த்தி வணங்குறோம், அவ்வளோதான் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடகர்களுக்கு வந்து தற்கொலை முயற்சி, இறந்துட்டாங்க அப்படின்னு வதந்திகள் பரவிட்டு வரும். திரும்ப அவங்க மகனோ வந்து இல்லை அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்றாங்க. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசுதாஸ் இந்த மாதிரி உடல்நல குறைவால் காலமான. ஆமாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்பனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடனத்துறை வைஜெயந்தி மாலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெத் ஆகிட்டாங்க. திரும்ப மகள் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த பாடகர்கள் அதுவும் திரைத்துறை சார்ந்தவங்க நடக்கிற காரணம் என்ன சார்? அது காரணம் என்னன்னாக்க மீடியாக்களுக்கு உடனே ஏதாவது ஒரு தகவல் வந்து, அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சிக்காம அவசரப்பட்டு உடனே இது நம்ம முன்னாடி சொல்லிடணும் அப்படின்றதுக்காக வந்து அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை ஒரு நிதானமாக அதை விசாரித்து அவங்க வீட்டில் விசாரித்து கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது செய்தியாக விட்டாக்கா நல்லாயிருக்கும். இது என்னன்னாக்கா இது காரணம் எல்லாமே வந்து மீடியா, ஊடகம், அதேமாதிரி நம்மளுடைய செல்ஃபோன் தான் மெயினாக, சோஷியல் மீடியா தான். அதுதான் மெயினாக வந்து என்ன ஆகிடுதுன்னா சீக்கிரம் டக்குன்னு போட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுன்னு யோகி பாபு சார் அந்த மாதிரி தான் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னு சொல்லி வந்தது. அவர் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு. அந்த மாதிரி அவசரப்பட்டு சோசியல் மீடியாவில் எல்லாரும் பகிர்றதுனால வர்ற பிரச்சனை தான் சார். உணவு விடுதி இப்போ நிறைய இடத்துல புதுசாக வந்துட்டு இருக்கு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உணவு விடுதிகளை பற்றி கலப்படம், அது மாதிரி கெட்டு போன உணவுன்னு சொல்லி இப்போ ஃபுல்லாக அந்த ரைட்லாம் நடந்துட்டு இருக்கும். இது வந்து அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதுதான் இப்போ என்னன்னாக்க மற்ற உணவுகள் வந்து எப்படின்னாக்கா அவங்க ஏனோ தானோன்னு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறாங்களா அது நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க சார் வந்து எப்படின்னாக்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி அவர் வாழ்க்கையில் வந்தவர். அதனால் அவருக்கு தெரியும் ஒரு உணவகம் நடத்துறது எப்படி, ஒரு உணவகத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஏனோ தானோன்னு யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படி காசு இருக்குன்றதுக்காகலாம் உணவகத்தை நடத்த முடியாது. அதுக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்க அந்த கடையே நடத்த முடியும். அப்படி துபாயில் இருந்துக்கிட்டு இங்கே அதாவது நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கீழே ரொம்ப லோ மிடிலாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட்டில் வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால இதை சிறப்பான உணவாக தயாரித்து இந்த மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இந்த மெயினான இடத்துல மேத்தா நகர், அதுவும் இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து இப்படி ஒரு சூப்பரான ஒரு உணவகத்தை திறந்துருக்காங்கனாக்க இது நிறையா நல்லா அது உணவகத்தை கொடுக்குறாங்கங்கிறதுனால தான் அது பண்ணுறாங்க. அதனால் இந்த உணவகத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்காது. எங்கேயோ 1, 2 எங்கேயாவது இருக்கும், அவ்வளோதான். இது அதுவும் சைவ உணவகம். மறைக்காத கட்ட கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க. தம்பி அவருக்கு கொடு. கொஞ்சம் பின்னாடி
இப்படி வந்துருங்க எப்படி திரும்ப வாங்கிக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் இங்க பாரு ஐயா 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 வாங்கய்யா ஸ்டோரேஜ் கொண்டு